மாடிக்கு தினசரி மாடி தோட்ட வேலைகள் பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். மத்தியானம் இங்க வெயில்னா வெயில், அனல்னா அனல், அப்படி ஒரு வெயில் அனல்ங்க. வெளியவே போக முடியல, ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு மேகம், அப்படியே பெரிய மேகம். அப்படியே வந்து இப்ப மணி 5 இருக்கும். ஐயோ, கொடுமையான காத்து அடிக்கிறது. நான் வந்து வேலை செய்யலான்னு வந்தேன், ஒரு சின்ன சின்ன வேலை. பார்த்தா இப்படி வந்து காத்து மழைமா அடிக்குது. இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம விளாக் வந்து எடுப்போம். எவ்வளவு காத்து பாருங்க. நேற்று நிறைய சென்னையில மரம்லாம் உடஞ்சு விழுந்துருச்சு காத்தடிச்சு. இது இப்ப ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷம் இருக்கும். 20 நிமிஷமா போட்டு தாக்குது இந்த மழை. எங்க இருந்துதான் திடீர்னு கிளவுட்ஸ் வருதுன்னு தெரியல. ஏன் அப்படின்னா நம்ம இப்படி வானத்தை பார்ப்போமா, மொட்டையா வெயில் அடிக்கும், அனல் அடிக்கும், வேர்க்கும், அப்படி இருக்கும். திடீர்னு மாடியில் வரும்போது வெயில் தான் இருந்தது. அப்புறம் பார்த்தா கிளவுட்ஸ் எங்கேயோ இருந்து வந்து இவ்வளவு மழை பெய்யுது. அங்கதான் மழை பெய்யுது. நம்ம வந்து ஷெட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க, இந்த மழை வந்து நிக்கவே இல்லை. இது பாருங்களேன், இது மாட்டு சாண மூட்டை. எப்படி ஒரே கையில தூக்கிட்டோம் பாத்தீங்களா, பாகுபலி வந்து சிவன் சிலையை தூக்குற மாதிரி. மழை பெய்யுதுன்னு சொன்னதா என் பையெல்லாம் மேல வந்துட்டான் மழையில நனையறதுக்கு. இது என்ன சொல்ல வந்தேன்னா, ஊர்ல வந்து வெயில் அடிக்கும், 2-3 நாள் சரியான வெயில் போட்டு தாக்குங்க. அப்ப என்ன நடக்கும், மாடெல்லாம் சாணம் போட்டுருக்கல, அது அப்படியே வரட்டி மாதிரி காஞ்சிரும். நம்ம போய் யாராவது தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்போம், அந்த மாட்டு சாணத்தை எடுத்து கொடுங்க, செடிகளுக்கு போடணும். ஐயோ கடவுளே, நானும் வேலை பார்க்க வந்தேன் அதிசயமா. பார்த்தா இந்த கொடுமை நடக்குது. அதிகமா வெயில் அடிச்சாலும் தொல்லையா இருக்குது, மேல வர முடியல, வேர்க்குது. அதிகமா மழை பெஞ்சா நம்மளுக்கு தொல்லையா இருக்கு, ஏன்னா நம்ம வீடியோ எடுக்க முடியாதுல்ல. ஆனா செடி எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த சாணம் இருக்குல்ல, இங்க வாங்களேன், இங்க வந்து நாங்க காய்கறி கழிவுகள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பெரிய ப்ளூ கலர் டப்பி, அதுல வந்து இதை நான் கொட்ட போறேன். ஏன் அப்படின்னா பாருங்க, கொட்டுவோமா. இது காஞ்சு போன வரட்டின்னு சொன்ன பாத்தீங்களா, பாருங்க, காஞ்சு போன வரட்டி. இப்ப இந்த வரட்டியை நம்ம எப்படி செடிக்கு போட முடியும்? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படியே காஞ்சு போய் ஒரு மாதிரி கடனா அது சத்தாவே போய் சேராது. இந்த காய்கறி கழிவுல இதை கொட்டிடுவோம். இதுக்கு மேல வந்து புண்ணாக்கு கரைசல், மோர், டெய்லி செடிக்கு ஊட்டுற தண்ணி இதெல்லாம் ஊற்றுவோம். அப்ப வந்து என்ன ஆகும், ஒரு 10 நாள்ல அது அப்படியே பூ மாதிரி அப்படியே உதிர்ந்து போயிடும். உதிர்ந்து போனதும் இந்த ஜூன் மாசம் நல்லா தொடங்குது பாத்தீங்களா, மழை எல்லாம் எப்படி பெய்யுது பாருங்க. அப்படியே அந்த பூ மாதிரி இருக்கிற அந்த உரத்தை எடுத்து ஒவ்வொரு நாளைக்கு தூவி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரோஸ் எல்லாம் சும்மா சூப்பரா வரும். இப்ப வந்து இந்த மழையில என்னோட காஞ்சி போன ரோஜா செடி எல்லாம் 2, 3, 4 இருந்தது, அதெல்லாம் வந்து நல்லா தலையுது. இப்ப மாடி தோட்டத்துல இந்த சாணத்தை கொட்டிட்டோமா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அங்கே பாருங்க, இதை காட்டுங்க. இது வந்து கொசு வராத இருக்கிறதுக்கு, அப்புறமா இந்த மாடி தோட்டத்தை சுத்தி பெருக்கி எடுத்தது, இதெல்லாம் வந்து நாங்க எரிச்சு வச்சிருக்கோம். சோ அதையும் வந்து நான் அது மேல போட்டுருவேன். எப்போதுமே பனி நல்லா பெய்யுது, இன்னும் குளிர காணோம், மழை நல்லா பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பலை வந்து டைரக்டா செடிகள்ல போட்டக்கூடாது. மக்க வைக்கணும். ஒரு 10ல இருந்து 15 நாளாவது மக்க வைக்கணும். ட்ரெஸ் எல்லாம் நனையுது பாருங்க, அப்புறம் தான் நம்ம அதை வந்து செடிக்கு போடணும். அது மண்ணோட மண்ணாயிடும். சூப்பரா. அப்புறம் வந்து நம்ம அந்த மாட்டு சாணம், காய்கறி கழிவுகள், சாம்பல் எல்லாம் சேர்ந்த உரத்தை வந்து செடிகளுக்கு எடுத்து பிரிச்சு டிவைட் பண்ணி போடுவோம். இந்த மாதிரி போடுறதுனால இதுல எல்லா சத்தும் இருக்கும். ஒரு செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்கும். இப்ப வந்து இதை நம்ம மண்ணு போட்டு மூடணும். மின்னல், காற்று, சூறாவளி. காலையிலே எழுந்திரிச்சதும் பல்லு விளக்குனதும் நான் முதல் வேலையா நியூஸ் தான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, நான் செடிக்கு தண்ணி ஊற்றணும்ல, ஜூன் மாசம் தொடங்கிடுச்சு, மழை வரும் சென்னையில அப்படின்னு சொன்னா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றுவேன். நேத்தும் நியூஸ் பார்த்தேன், இன்னைக்கும் நியூஸ் பார்த்தேன், கூகுள் மேப் பார்த்தா மழை வரும்னு சொல்லவே இல்லை. இயற்கை வந்து யாராலையுமே கணிக்கவே முடியல அப்படின்னு சொல்றேன். திடீர்னு மேகம் வந்து திடீர்னு வந்து மழை பெஞ்சிச்சு. இதை பாருங்க, அந்த மண்ணு இது வந்து வேஸ்டா இருந்த மண்ணு இந்த க்ரோ பேக்ல இடிக்குது. இப்போ வந்து சாணத்து மேலையும் சாம்பல் மேலையும் போட்டாச்சு. அங்க ஒரு பேரல் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் அப்படிதான். அதுல ஃபுல்லா மாட்டு சாணம் இருக்கு, சாம்பல் இருக்கு, காய்கறி கழிவுகள் இருக்கு. எடுத்து யூஸ் பண்ணலையானா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு இந்த வெயிலுக்கு உண்டான காய்கறிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, கிரினி பழம், முருங்கைக்காய், கீரை, கருவேப்பிலை, கொத்தரங்காய், அதெல்லாம் நல்லா தான் வருது. ஸோ அது வந்து அறுவடை முடியுது. வேற ஏதாவது நம்ம பெருசா வளர்க்கணும்னு நினைச்சா அதை எடுத்து கொட்டலாம். மேபி புதுசா ஏதாவது சொரக்காய் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம்ல இந்த ஆடி பட்டத்துல. மஞ்சள், அதுக்கு வந்து மண் கலவையா தயார் பண்ணி அதை நம்ம வைக்க முடியும். இப்போ இதை வந்து மண்ணு போட்டு நம்ம மூடிட்டோம். அடுத்ததா இந்த ஒரு கருவேப்பிலை செடி இருக்கு பாருங்க, இதை எடுத்துட்டு போய் நல்லா மழை பெய்யுற இடத்துல நம்ம வைக்கணும். அப்படி வச்சாதான் இங்க இருந்தே காமிக்கலாம் அந்த மழை பெய்யற. அங்க பாருங்க, ஒரு கருவேப்பிலை ஒரு எவ்வளவு உயரமா இருக்கு பத்தியா. அவ்வளோ உயரமா கிட்ட தெரியல, வெளியே மழை பெய்யுது, கிட்ட போய் காட்டுறோம் நாங்க. அவ்வளோ உயரமா வந்து அது வளர்ந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு மேல இருக்கும். அது கூட தான் இதுவும் வச்சோம், விதையில இருந்து வளர்த்தது. இது உள்ளே நிழல்லே இருக்கிறதுனால கொஞ்சம் சுமாரா அப்படியே தயங்கிட்டே இருக்கு. நான் வரேன் வரவா தயாரான்னு நிக்குது. கொண்டு போய் இப்ப அதை வெளியே வைக்கணும். மழை முடிஞ்சாதான் இதெல்லாம் வந்து நடக்கும். நீ அங்கேயும் இங்கேயும் ஓடுற, இவர் பாருங்க மழையில வந்து நனைய எங்க ஓடுற, மழையில வந்து நனைய வந்தாரு இவரு.
இவர் வந்து வீட்டு வேலை எல்லாம் சொன்னா செய்ய மாட்டாரு. வீட்டு வேலை செய்ய மாடியை பெருக்கிட்டா, இந்த மாடியை எத்தனை தடவைங்க பெருக்குறது? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தொடப்பத்தை வச்சு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தரைய காமிங்களேன், எப்படி கார்பெட் மாதிரி இருக்கு பாருங்க எல்லாம். ஆனா என்ன பண்ணுது, ஒரு மழை பெஞ்சா இந்த அடுப்பை சுத்தி காமிங்க எவ்வளவு கேவலமாயிடுது. இப்ப என்ன ஆகும், இது வந்து காயும், ஒரு 2 நாள் கழிச்சு காயும். காஞ்சது இந்த மண்ணை வந்து திருப்பி நம்ம பிரஷ் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாடி தோட்டம்னு ஒண்ணு வச்சா இது ஒரு பெரிய தொல்லை நம்மளுக்கு. ஆனா வந்து நம்ம தரை ஒழுங்கா வலிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது தண்ணி ஒழுங்கா ஓடி போய் மண்ணு ஒழுங்கா ஓடி போய் அவுட்டர்ல வந்து ஏதோ மண்ணுல விழுந்துருது அப்படின்னா சுத்தமா இருக்குங்க. மாடி தோட்டம் செமையா இருக்கும். இடிலாம் இடிக்குது, என் மேல விழுந்துருமா என்னன்னு தெரியல. ஐயோ அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அம்மா என்னை கேட்டுட்டு இருந்தாங்க, அம்மா அவர்களை என்னை இனிமே திட்டாதீங்க, முல்லை பூச்செடியை எப்படி நீ கட் பண்ண, உனக்கு மட்டும் பூ வருது, அதை வேற எடுத்து ஷார்ட்ஸ் வேற நீ போடுற, எங்களை நான் கேட்டுட்டே இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலயும், பழைய வீடியோல நான் பாக்குறேன், நீ முல்லைப்பூச்செடி எப்படி கட் பண்ணணும் சொல்ல மாட்டேன், எப்படி வளர்க்கணும்னு சொல்ல மாட்டேன்னு திட்டாத குறை. என்கிட்ட 4-5 முல்லைப்பூச்செடி இருக்கு, எல்லாமே பூக்கும் நல்லா சூப்பரா. நான் எங்க போய் ஊர் சுத்திட்டு வந்தாலும் 4-5 நாள் கழிச்சு மாடி தோட்டத்துல தட்டு நிறைய பூ எடுத்துருவேன். அந்த மாதிரி நான் செடிகளை மெயின்டைன் பண்ணுவேன். இப்ப இது பாருங்களேன், இது வந்து நம்ம அப்பா மாத்தி வச்ச முல்லைப்பூச்செடி, நல்லா மழை தண்ணியில நனைஞ்சிருக்கா, இது பூக்குது. இங்க பாருங்க பூத்து முடிஞ்சு போயிருக்கு. இது வந்து காட்டுங்க, பூத்து முடிஞ்சது இப்படிதான் இருக்கும். இதை பார்த்தீங்களா, இதுல சரியா மொட்டு வருது, இது மாதிரி பொட்டு மொட்டா வந்து பூத்து முடிஞ்சிருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றது, இதை மாத்தி வச்சு இது பெருசா வளர்ந்து பூத்து முடிஞ்சிருச்சா, இப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணுவோம். எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவலா கட் பண்ணணும். முல்லைப்பூச்செடிய கட் பண்றதுனால அது திருப்பி வளருமானா சூப்பரா வந்து வளரும். ஒளிச்சேர்க்கை நடக்கணும்ல, அதாவது போட்டோசிந்தசிஸ்னு ஒண்ணு நடக்கணும், அப்பதான் புதிய இலைகள் வரும். அதனால நீங்க ஒரு ஈக்குவலா கட் பண்ணும்போது ஒரு சில இலைகள் எல்லாம் விட்டுறணும், ஒரேடியா மொட்டையெல்லாம் கட் பண்ணக்கூடாது. இதை பாருங்க, இதுல இலை இருக்கு, இதுல இலை இருக்கு, இதுல இலை இருக்கு. அதே மாதிரி பூத்து முடிஞ்ச மொட்டு இருக்க இடம் இருக்கு பாத்தீங்களா, அதையும் வந்து கட் பண்ணிடணும். நான் நிறைய நியூஸ் சேனல் எல்லாம் பார்ப்பேன், அருவி கிட்ட போய் செல்ஃபி எடுப்பாங்க, ரோட்ல நின்று செல்ஃபி எடுப்பாங்க, பார்த்தா யாராவது வந்து மோதி டபார்னு விழுந்துருவாங்க கீழே. எனக்கு ஒரே பயமா இருக்கு இந்த மழையில வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. நான் வந்து வரும்போது மழை பெய்யலங்க, அதனாலதான் நான் வந்து தைரியமா வந்தேன். பார்த்தா இது திடீர்னு பெய்யுது. இந்த மாதிரி இருந்தா நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்துறது சொல்லுங்க நீங்க தான். இதை பார்த்தீங்களா, இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணியிருக்கோமா, இது பாருங்க, இதை இப்படி காட்டுங்க, நல்லா பூத்து முடிஞ்சு இப்படி இருக்கும். உங்களுக்கு பூவே பூக்கல அப்படின்னா கூட நீங்க புளிச்ச மோர் தெளிங்க, புண்ணாக்கு கரைசல் தெளிங்க, அது நல்லா பூக்கும். முல்லைப்பூலா நிலத்துல வச்சு வளர்க்க வேண்டிய செடி, ரொம்ப பெருசா வந்து வேர் விடும். அதை நம்ம தொட்டியில வளர்த்து வைக்கும் போது, இதோட நான் இதை 4வது தடவை மாத்திருக்கேன். 4 தடவை தொட்டி மாத்தி நான் வச்சிருக்கேன், வீடியோஸும் போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஐயோ மின்னல் வேற அடிக்குது. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ எப்படி இருக்கு, இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு மண்புழு உரம் இருந்தால் மண்புழு உரம் போடலாம், வேப்பம் புண்ணாக்கு கரைசல் போடலாம். நம்ம வசதிக்கு ஏற்ப ஹோம்மேடு கம்போஸ்ட் தான் இருக்குன்னா அதையும் போடலாம். ஒரு செடினா எப்போதும் உயிரை கொடுத்து ஒன்னொன்னுக்கும் கான்சென்ட்ரேஷன் நம்ம பண்ணணும். இது ஒரு செடி நான் வச்சுட்டேன், நான் நாளைக்கு தான் பார்ப்பேன், 1 வருஷம் கழிச்சு தான் பார்ப்பேன்னா அது பூக்காது. எல்லா செடியும் பார்க்குற மாதிரி இதையும் பார்க்கணும். இந்த ஆலுவேரா இருக்கு பார்த்தீங்களா, இதை கூட இதுக்கு மேலாக்க போட்டு விடலாம், நல்லா வேர் விட்டு பூ பூக்கும். ஸோ முல்லைப்பூ செடியை இப்படி தான் ப்ரூன் பண்ணணும். ப்ரூன் பண்ணிட்டு நான் சொன்ன உரங்கள் ஏதாவது போடுங்க, அது நல்லா பூக்கும். இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, இதுவும் அதே முல்லைப்பூச்செடி தான். இது எப்படி கிரீனிஷா இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து செமையா வளர்ந்துருச்சு. இதையும் கட் பண்ணலாம். இதை வந்து கட் பண்ணி விட்டா இந்த சம்மர்ல அதையும் சூப்பரா பூக்கும். அந்த பக்கம்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிள்ளை செடி இருக்கு பார்த்தீங்களா, அதை முதல்ல கொள்ளையை கொண்டு போய் வச்சுட்டு, நான் ஆக்சுவலி மாடி தோட்டத்துல அறுவடை பண்ண வந்தேங்க. இந்த மழை பெஞ்சு என்னை ஒரு வழி ஆக்கி விட்டுருச்சு. அதனால நம்ம இந்த பிளக்காட்டரை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த கருவேப்பிள்ளை செடி எடுத்துட்டு போவோம் வாங்க. எவ்வளவு மழை பெஞ்சுது இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இந்த கருவேப்பிள்ளை செடி மண்ணு நனையவே இல்லை. ஸோ மழை வந்து செடிகளுக்கு வந்து உயிர் மாதிரி. ஸோ இதே மாதிரியே இது பேஞ்சிட்டே இருக்கு. ஆனா இது உயரமாவே ஆக மாட்டேங்குது. காட்டுங்க, இங்க வாங்க, இந்த மண்ணை காட்டுங்க, நனையவே இல்லை பாருங்க. ஸோ அதனால நான் மாத்தி வைக்கணும், ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன், மாத்தணும்னு. இப்பதான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இது ஃபுல்லாவே கருவேப்பிள்ளையோட குரூப் தான். இதோ ஒண்ணு இருக்கு, அதோ கிடக்குது. ஒரு காலகட்டத்துல ஒரு வருஷம் முன்னாடி என்கிட்ட இருந்ததை நான் மாத்தி வச்சேங்க கருவேப்பிள்ளை. அது வந்து அங்க இருக்கு. அது வளர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லாரும் சொன்ன மாதிரி தேங்காவை உடைச்ச தண்ணி, இளநீ தண்ணி, அந்த தண்ணி, இந்த தண்ணி, தேங்காய் கரைசல், அந்த கரைசல் எல்லாமே போட்டுச்சு. அப்புறமா பார்த்தா இங்க பாருங்க எவ்வளவு கருவேப்பிலை. ஸோ நம்ம வந்து இப்ப அறுவடையை தொடங்கி வீடியோவை முடிப்போம். முதல்ல இந்த சீசன் தொடங்கும் போது ஒரு நாள் காலையில பார்த்தா ஒரே மாடி தோட்டம் முழுக்க கிருணி பழம் வாசனை. இந்த ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு பாருங்க. இப்ப கூட இந்த கிருணி பழம் வாசனை வந்தது என்ன ஒரு ஆச்சரியத்துல ஆழ்த்துச்சு.
கிருணி பழம்லாம் வெயில்ல வளரக்கூடியது தானே. திடீர்னு மாடி தோட்டத்துல கீழே விழுந்து கிடந்ததும் அதை நான் ஷார்ட்ஸ் எடுத்து போட்டேன். நீங்க நிறைய பேர் 6 லட்சம் பேர் பாத்தீங்க கிட்டத்தட்ட. அதுக்கப்புறமா ஒரு கிருணி பழம் அறுவடை பண்ணி போட்டேன், அதையும் நிறைய பேர் லட்சக்கணக்கில் பாத்தீங்க. இப்ப நான் தர்பூசணி அறுவடை பண்ணி போட்டேன் மாடி தோட்டத்துல. நீங்க நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதை வெட்டியாம் போடலன்னு. அது கிடைச்ச அவசரத்துல நான் கீழே கொண்டு போய் வெட்டி ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் யோசிக்கிறேன், ஐயோ நம்ம வந்து கேமரா வந்து எல்லாத்தையும் மேல வச்சுட்டு வந்துட்டோமே போன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கும் நம்ம கிருணி பழம் தான் அறுவடை பண்ண போறோம். வந்து பாரு இரு, கிட்ட வந்து மோந்து பாரு. மோந்தால சிரிப்பு வந்துடும். ஏன் சொல்லுங்க, இந்த கிருணி பழம் வந்து அப்படியே வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி வாசடிக்கும். இது கொடியிலே தான் இப்பெல்லாம் நான் பழுக்க விடுறேன். ஊருக்கு எப்பயாச்சும் போனேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப மட்டும் நான் என்ன பண்ணுவேன், முன்கூட்டியே அறுவடை பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அந்த கிருணி பழத்தை வந்து வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஒரு வேலை கிடையாது, ஆனா உனக்கு கிருணி பழத்தை வளர்த்துட்டே இருக்கிற அப்படின்னு கேட்கறாங்க. சீசனுக்கு எது கிடைக்குமோ அதுதான் நம்ம வந்து வளர்க்க முடியும். கிருணி பழத்தெல்லாம் நம்ம வந்து கேவலப்படுத்தக்கூடாது, அது உடம்புக்கு ரொம்ப சத்தானது. இங்க காட்டுங்க முருங்கைக்காய். நேத்து ஒரு மழை அடிச்சுதுங்க. நேத்து அடிச்ச மழையில என்ன ஆச்சு, பக்கத்து வீட்டு முருங்கை மரம்லாம் உடஞ்சி போச்சு. ஆனா மாடி தோட்ட முருங்கை மரம் அப்படியே இருக்குது. அது உடஞ்சி போட்டு என்ன ஆச்சு, சூட்டை கலப்பி விட்டுருச்சு மழை. 5 நிமிஷம் தான் பெஞ்சது. இது பாருங்க, இது ஒரு முருங்கைக்காய். இந்த மரம் ஏகப்பட்ட முருங்கைக்காவை கொடுக்குது. இதுவும் முருங்கை மரம் தான், ஆனா இதுல இருந்து வரல. ஊர்ல வச்சிருக்கவங்க யாழ்ப்பாண முருங்கை நல்லா கிளம்புது. ரொம்ப சந்தோஷம். மாடி தோட்டத்துல வந்து அடிக்கடி முருங்கைக்காய்கள் வந்து எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு. ரொம்ப கடகடன்னு பேசுறேன்னா. அதே மாதிரி கருவேப்பிலை வந்து கடையில போய் கேட்டா 2 ரூபாய்க்கு நிறைய கொடுத்துருவாங்களாம். அது எதுக்கு வளர்க்குறோம் அப்படின்னு. கடையில போய் கேட்டா 2 ரூபா கருவேப்பிலை கிடைக்குது. அது எப்படி கிடைக்குது, எவ்வளவு பூச்சி மருந்து போடுறாங்க அதுல. அந்த பூச்சி மருந்தெல்லாம் போட்டு 2 ரூபாய்க்கு கிடைக்கும், காஞ்சி கருவாடாகி போயிட்டு. இது பார்த்தீங்களா, இது ஒரு நெடி இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. இதுல நம்ம என்ன போட்டோம், உயிர் உரம், இயற்கை உரம். இதை சாப்பிட்டுட்டு என்றும் இளமையா இருக்கலாம் நம்ம, அதுதான். புரியுதுங்களா? அதெல்லாம் 2 ரூபா கருவேப்பிலை எல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து கிள்ளி விட்டோம். இது என் உயரம் வந்துச்சா, இதை கிட்ட காட்டுங்க. அதனால மேல கிள்ளி விட்டேன். பார்த்தா இது 4-5 கிளையா படர்ந்து அப்படியே மேல அப்படியே வருது. திடீர்னு இந்த கருவேப்பிலைக்கெல்லாம் என் தோட்டத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப சூப்பரா வருது. அதே மாதிரியே சொல்லியாவது, கருவேப்பிலை பண்றதெல்லாம் நீ ஒரு வீடியோவா போடுவியா அறுவடை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. கருவேப்பிலை வளர்க்கறது தான் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதுவும் விதையில இருந்து வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப சிரமம். இந்த கருவேப்பிலை வந்து வீட்டுக்கு தூரம்னு சொல்றாங்க பார்த்தியா, அப்ப தொடக்கூடாது. அதே மாதிரி விதையில இருந்து கருவேப்பிலை வளர்த்தா ரொம்ப சுத்தமா வளர்க்கணும். இது போதும்னு நினைக்கிறேன். ஐயோ திருப்பி வருது, மேகமே இல்லை, எப்படிதான் வருதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. இங்க சாஞ்சு கிடக்கு பாருங்க, இங்க பாருங்க, அது ஒரு கருவேப்பிலை செடி. ரொம்ப சூப்பர். எனக்கு ரொம்ப நல்லா வந்துச்சுங்க, கருவேப்பிலை செம்மையா வந்துச்சு. இந்த கீழே இருக்கிறதெல்லாம் நான் இப்படி எடுக்கிறேன் பாருங்க, கிளவுட்ஸ் கடகடன்னு வருது. என் கேமரா வீணா போறதுக்கு முன்னாடி நான் அந்த கருவேப்பிலை எல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இடத்த காலி பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னும் வெண்டைக்காலாம் இருக்கு, அறுவடை பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆக்கிடும் போல இருக்கு. ஐயோ ஒன்றும் புரியலையே, கேமரா மேலாம் தவிக்கிறாங்க. வாங்க அந்த தட்டில் வைப்போம். இதுவே நனைஞ்சிடுச்சு, அதனால இதை காய வச்சு அப்படியே பாக்ஸ்ல போட்டுக்க வேண்டியதான். அந்த பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த கருவேப்பிலை. இது அப்படியே தலையில தடவிக்கலாம், முடி கொட்டாம இருக்கும். மழைக்கால மேகம் ஒன்று, அங்க பாருங்க, அது அங்க காட்டு. இதுக்குதான் வந்தது, நல்லா மழையில நனையத்துக்கு. ஐயோ உள்ள ஓடி போலாம், நீ கீழே போ. நீ ஏன் அப்படி ஓடி வர, கட் பண்ணிடுவேன். இந்த மழை வந்து நிக்கிற மாதிரி தெரியல. 10 நிமிஷத்துல ஏதாவது மாடி தோட்ட வேலைகளை செஞ்சுட்டு நம்ம வந்து போலான்னு பார்த்தா இது வந்து பேஞ்சிட்டே தான் இருக்கு. ஐயோ ஜாலியா இருக்குது. பீர்க்கங்காய் வந்து நம்ம வெட்டிட்டு போவோம். கடைசியா மூணாறுல ஆனைக்குள்ள போனோம் யானையை பாக்குறதுக்கு. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாங்க. அந்த யானையை போகும்போது இப்படிதான் நனைஞ்சிட்டு இருந்தோம். ஆனா ரெயின் கோட் போட்டுட்டு இருந்தோம். அங்க பெய்யற மழை எப்படி திரும்ப அங்க பெய்யுது, அந்த மூணாறுல பெய்யற மழை அப்படியே அந்த பனியோட சேர்ந்து பெய்யுது. நான் வந்து பீர்க்கங்காய் அறுவடை பண்றேன். குட்டை பீர்க்கங்காய் தான். அங்கங்க ஊர் சுத்த போனது, ஊருக்கு போனது, சரியா தண்ணி ஊத்தாதது, 42 டிகிரி செல்சியஸ் வெயில். இதுல வந்துட்டு இது சிலதெல்லாம் வந்து ஷேப்லெஸ்ஸா இருக்கு, சிலதெல்லாம் ஒழுங்கா வரல, இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு. அதை வந்து நான் அறுவடை பண்றேன், காட்டுறேன் உங்களுக்கு. மழை கிட்ட வாங்க, மழை நின்று போச்சு வாங்க. இதை பாருங்க இப்படி இருக்கு. ஒரு பெரிய கூட்டு பொரியல்லாம் வந்து வைக்க முடியாது. இதை வச்சு நம்ம ஒரு சாம்பார் செய்யலாம். யாரா இருக்கு பாத்தீங்களா, அது போட்டு குழம்பு வைக்கலாம், பீர்க்கங்காய் போட்டு சூப்பரா இருக்கும். அந்த இடியை வந்து கொஞ்சம் நிறுத்துங்க, நாங்க எடுத்துட்டு போயிடுறோம். அம்மா அதே மாதிரி இங்க என்னென்ன இருக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது, தன்னாலே நிறைய வளருது. இதுல இன்னொரு கிருணி பழம் வருது பாருங்க, இங்க பாருங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, உன் தோட்டத்துல எதுவுமே ஷேப்பாவே இருக்க மாட்டேங்குது,
நீ மாங்காய் அறுவடை பண்ணிட்டு தர்பூசணின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு Facebookல போட்டிருந்தாங்க. சிரிப்புதான் வந்தது. அந்த தர்பூசணி வந்து அடிச்ச வெயில்ல மாங்காய் ஷேப்க்கு ஆயிடுச்சு போல இருக்கு. என்ன நினைச்சா எனக்கே சிரிப்பு வருது. இந்த மாடி தோட்டம் நினைச்சா இன்னும் எனக்கு நிறைய சிரிப்பு வருது. ஆனா நான் நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன். இந்த 4 பீர்க்கங்க அதை அந்த தட்டுல வச்சுப்போம். நம்ம இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வெண்டைக்காலாம் காமிங்களா, இந்த வெண்டைக்காலம் என்ன ஆகுது, 38-48 டிகிரி செல்சியஸ் வெயில்ல அப்படியே சீக்கிரம் சீக்கிரம் முட்டி சுத்தி போயிடுது. பெருசா ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், அறுவடை பண்ணிடுவேன். அந்த மாதிரி வந்து வர நான் 1-2 எடுத்துட்டு போயிடுறது. இப்ப இந்த மழை பெய்யுதா, இந்த மாதிரி தாங்க இனிமே சென்னையில வந்து இனிமே இப்படிதான் இருக்கும். நிறைய மழை பெய்யும். அப்படியே டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் ஜாலியா இருக்கும். அப்படியே சூப்பரா இருக்கும். கிளைமேட் எல்லாம் மாறிடும். 29 டிகிரி செல்சியஸ் தான் மத்தியான நேரத்துல. என்னென்ன வேலை எல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு மாடி கட்டத்துல நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே செய்யுங்க. ஆடிப்பட்டம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. எல்லா விதமான விதைகளும் விதைக்கலாம். குளிர்கால விதைகளை மட்டும் நம்ம கொஞ்சம் நிறுத்திக்கலாம் ஒரு செப்டம்பர் வரைக்கும். நான் உங்களை இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நிறைய மழை பெய்யுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. அப்பதான் போடுற வித்தியாசமான மாடி தோட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.